நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 டிசம்பர் மாதம் வருஷத்தினுடைய கடைசி மாசம் கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கசப்பு மாறுங்க, நெகட்டிவிட்டி மாறும், ஆரோக்கியத்துக்கு சீராக்கிறதுக்கு உண்டான வழி இப்போ கிடைக்கும். இது போதாதா? அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் முதல்ல இருந்ததை விட பாசிட்டிவா இருக்கு. சனி வக்ர நிவர்த்தி பலன்றது தனியா கொடுத்துருக்கேன், அதை நீங்க முக்கியமா பார்த்துக்கோங்க. பாத சனியில எதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், என்னெல்லாம் பிளஸ்ன்றதை தெளிவா கொடுத்துருக்கேன். பிளஸ் கேட்டுக்கோங்க, ஓகே, ஆனா எது காஷன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் இந்த மாசத்துல 3 ஏகாதசிகள் வருது. ஸோ மகாவிஷ்ணுனுடைய கோயிலுக்கு போறது. கடைசி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா நீங்க விஷ்ணுனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்நேரமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உருவாயிருக்கு, ஆரோக்கியம் சீராறதுக்கு உண்டான வழி கண்ணில் காமிச்சிருக்கு. இது என்னுடைய கஸ்டமர்ஸ் ரெகுலராகவே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதன் வழியும் ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ப திங்ஸ் வில் பி ரொம்ப ஃபேவரபிள். சரி, உங்களுக்கு தோணலாம், என்னடா இது 7ஆம் வீட்டுல கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்கே, அப்பையும் ஓகேன்னு சொல்றாங்களே அப்படின்னு. சரி, செகண்ட் ஹாஃப்ல கேது எங்க இருக்கார்? சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி லாபஸ்தானத்துல வரும்போது ரியலி சூப்பர் இல்லையா? அதே மாதிரி 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவருமே லாபஸ்தானத்துக்கு வரப்போறார் 7ஆம் தேதியிலிருந்து. அப்போ செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல வரும்போது அனைத்து கசப்பையும் தைரியத்தோட சூப்பரா ஜெயிக்கிறதுக்கு வேற என்னங்க வேணும்? அதுவும் குருனுடைய வீட்டுக்கு வராரு, குருவுமே மிதுனத்துக்கு போறாரு, குருனுடைய பார்வை சூப்பரா வரப்போகுது. அதனால தான் கசப்பு மறையும், கசப்பை ஓவர் கம் பண்ணுவீங்க. ஆல் நெகட்டிவிட்டி பாசிட்டிவா மாறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலம்ன்றது நான் சொல்றேன். உங்களுடைய தசா புத்தி மட்டும் ஃபேவரபிளா இருந்ததுன்னா நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை நம்பினவங்க, உங்களை பாசத்துக்குரியவங்க, இவங்களுக்கு எல்லாமே நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க இளைய சகோதர சகோதரிகள் எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்காக அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் ஆரோக்கிய வழிகாட்டுதல் பண்ணுவீங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கம்யூனிகேஷன்னால உங்களை மறக்கவே முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணி ஆல்வேஸ் அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவங்களா ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 3ஆம் அதிபதி செவ்வாய், அவங்களுக்கு லாபம். சோ உங்களால் அவங்களுக்கு லாபம், அவங்களால் உங்களுக்கு லாபம். பாக பிரிவினை அப்படின்ற விஷயமும் இப்ப சூப்பரா நடக்கும். சோ உங்களுடைய 11ஆம் வீடு, 3ஆம் வீடு அப்படின்றதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இப்போ உங்களுடைய சிப்ளிங்ஸ், அண்ணா தங்கை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நீங்க சேர்ந்து இது இப்படி ஃபேவரபிளா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க சூப்பரா அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்து சூப்பரா முடிச்சு வைப்பீங்க. அப்போ உங்களுடைய மனம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன் நான் சொல்றேன், இந்த ப்ராப்பர்ட்டி கால 3 ஜெனரேஷனா கூட அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க செயல்படுத்தும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சே தீரும். அண்ட் நீங்க நிறைய நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட், ஐஎஃப், இது அதுன்னு போயிட்டு இருக்கு, விட்டுட்டீங்க போடாப்பா அப்படின்னா கூட இப்போ நீங்க தயவு செஞ்சு நீங்க பின் வச்ச காலம் முன்னாடி வைங்க. ஆட்டோமேட்டிக்கா டாக்டர் இப்போ ஒரு புது வழி வந்திருக்குங்க, நீங்க இப்பதான் வரீங்க, இந்தாங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு குழந்தை உருவாகி சூப்பரா நீங்க மன சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய மிக அருமையான வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். சரி, நெகட்டிவா கேது இருந்தாலும் அந்த ராசி அதிபதி ஃபேவரபிளா இருக்கிறதுனால கவர்மெண்ட் வழியில ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் இருந்தது, பிஎஃப் வரல, கிராஜுவிட்டி வரல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஏன் உங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தண்ணி பைப் அதிகமா
வந்து மீட்டர் காட்டுது அல்லது ஏதோ ஒரு கரண்ட் சம்பந்தமானது அதிகமா போகுது, எதெல்லாம் கவர்மெண்ட் விஷயமோ இப்ப நீங்க போய் அவங்களோட பேசுங்க. அவங்க வந்து அந்த மீட்டரை மாத்துறதோ செய்யறதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஃபேவரபிளா பண்ணுவாங்க. அவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு. நிறைய ரிலாக்ஸ் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க. ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத சனின்றதே பாதத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், மசில்ஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், நடக்கும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது. சுளுக்குன்றது வந்ததுன்னா அவ்வளவு சாமானியமா இப்ப விடாது. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தலை குளிக்கணும் நீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஆயில் மசாஜஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் ப்ரெஷர் அதிகமா இப்ப கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஊறுகாய், அப்பளம், பொரிச்சது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து சாப்பிடுங்க. நீங்க வந்து கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு எழுந்திருக்க பாருங்க. ஏதோ ஒரு ரீசன்னால நீங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவும் சரி, அல்லது நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் 1 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் நீங்க வந்து 8, 9 மணிக்கு எழுந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் இப்ப செய்யவே கூடாது. ஏன்னா பிரஷர் அப்படின்றது அதிகமா காமிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுல தான் சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போது கண்கள் பாதிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், நல்லா நீங்க வந்து தூங்கணும். அண்ட் மேலும் நல்ல ஸ்மெல் எனர்ஜி உங்களோட இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆவி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி கண்களை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. ஐ பிரஷர் ஜெனரலா இருக்கக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நர்வ் சம்பந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. டைஜஷன் சம்பந்தமாகவும் நீங்க இப்போ ஒரு பேதி எடுக்கிறது ரொம்ப சிறப்பா கொடுக்கும். ஸோ ஓவர் ஆயிலிங் ஆஃப் யுவர் பாடி அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாமே. அண்ட் ப்ரெஷர் அப்படின்றது குறையணும் அப்படின்னா நிதானம்ன்றது வேணும் இல்லையா? அதனால வேகமா ஏதாவது பண்றதை விட்டுட்டு எந்த ஒரு விஷயமே ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டெடியா நிதானமா, ஈவன் உங்க பேச்சுல கூட உங்களுக்கு கவனம் ரொம்பவே வேணும். திடீர்னு பார்த்தா ரொம்ப நீங்க கத்துற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ எல்லா விஷயத்திலையுமே நிதானம்ன்ற ஒரு விஷயம் கையாண்டிங்கன்னா அனைத்து விஷயங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 4ஆம் வீட்டுல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது அவ்வளவு சிறப்பில்லை. அம்மானுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் இதுலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கவனம் சிதறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது டிசம்பர் மாசம் அப்படின்றதுனால கண்டிப்பா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நீங்க சந்திப்பீங்க. ஸோ ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருங்க. ஃபோக்கஸ்ட் அப்படின்றது எக்ஸாம்ல மட்டும் கிடையாது. எக்ஸாம்க்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்குண்டான நோட்ஸை முன்னாடி எடுத்து வச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போறது. ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி இது படிச்சிட்டியா அது படிச்சிட்டியா அப்படின்றது கேட்டுக்காதீங்க. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. எக்ஸாம் எழுதுனது பிறகு இதுக்கு ஆன்சர் இதானேன்னு கேட்டுக்காதீங்க. மேபி நீங்க 1 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கலாம், பிளண்டர் மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சு, ஆனா அதே மனசுக்குள்ள போட்டு கடைசியில அடுத்த எக்ஸாம் அதை ஸ்பாயில் பண்ணிடும். கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுடைய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் கரெக்டான எக்ஸாமுக்கு அவன் ப்ரிப்பேர் ஆறானா, அதுக்குண்டான தேவையான கலர் பென்சில்ஸ், ஜியோமெட்ரி பாக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்களா, அவங்களுடைய கால்குலேட்டர் கரெக்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துட்டு, ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி போறது எல்லாருடைய ஹேபிட். ஆனா ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பதட்டம் இல்லாம குழந்தைங்க போற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ரியலி சூப்பர். நீங்க கண்டிப்பா விநாயகர்னுடைய பஞ்சரத்னம் கேட்கணும், ஹனுமன் சாலிசா கேட்கணும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரங்கநாதருக்கும் பெருமாளுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்குண்டான ஆக்சிஜன் நம்ம வந்து பெருமாள் அப்படின்னு நினைச்சாலே அங்க உடனே தோன்றது என்ன? துளசி, தீர்த்தப்பொடி போட்டு தீர்த்தம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் பெரிய பிளஸ். அதே மாதிரி வில்வ இலை நீங்க வந்து நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸோ ஒரு கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போய் அங்க வில்வ இலை சமர்ப்பிச்சு சிவன் கிட்ட இருந்து கொஞ்சம் வில்வ இலை வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்க டிராவல் பண்ணும்போது, நீங்க ஒரு ஜாபுக்கு போகும்போது, ஒரு பிசினஸ் பண்ணும்போது, குழந்தைங்க படிக்கும் போது, உங்க பக்கத்துல இருக்கும் போது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். பிராணாயாமம் கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன இந்த சிறு சிறு விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பெரிய வளர்ச்சி கண்டிப்பா. கசப்பு மாறும். ஹேல் அண்ட் ஹெல்த்தியா மனதாரையும் உடலாலையும் நீங்க இருக்க போறீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.
நன்றி, வணக்கம்.